மாணவர் சேர்க்கை வந்து பிரஸ்டீஜ் கொடுக்குறீங்க. எவ்வளவு ஏற்கனவே நீங்க வந்து 1.5 லட்சம் பேர் சேர்த்தீங்க. புதுசாக இடைநிலை மாணவர்கள் டிராப் அவுட்ல இப்போ எவ்வளவு நம்ம டார்கெட் வச்சிருக்கோம்? டார்கெட் நாங்கள் இனிமேல் தான் நாங்கள் டிபார்ட்மெண்ட்ல உட்காந்து நாங்கள் பேச போறோம். நாங்கள் பட் டார்கெட்டை ஹையா செட் பண்ணணுங்கிற ஒரு ஆசை இருக்கின்றது. ஏன்னா நேற்று நான் சர்க்குலர் பண்ணும்போது நீங்க பத்திரிகை துறையை சார்ந்திருக்க நண்பர்கள் நீங்க கேட்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஏற்கனவே சர்க்குலர் கொடுத்ததுக்கு பிறகு அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நம்ம கோயம்புத்தூர்ல எங்களுடைய பெற்றோர்களை கொண்டாடும் நிகழ்ச்சியை நாளைக்கு வைத்திருக்கின்றோம். அதில் நம்முடைய எல்லா டைரக்டர்ஸும் நம்முடைய சிஓஸும் கலந்துக்கிறாங்க. அதுல நாங்கள் கண்டிப்பாக அந்த டார்கெட்டை நாங்கள் பிக்ஸ் பண்ணுவோம். ஏன்னா உங்களுக்கே தெரியும், சட்டமன்ற வரலாற்றிலே அதிகப்படியாக 44,042 ஆல்மோஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு ஒதுக்கின நிதி மட்டும் நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு எதிர்த்தால 1.5 லட்சம் கோடி ஒதுக்கி இருக்காரு நம்முடைய அன்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர். அதனால பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். ஏன் இன்னை வரைக்கும் சட்டமன்றம் இப்ப கூட போதுனாலும் இன்னைய வரைக்கும் ஏதாச்சும் ஒரு திட்டத்தை நாங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். கண்டிப்பாக இதை பார்த்து ஒரு ஆர்கானிக்காகவே நம்முடைய அரசு பள்ளியை நோக்கி கண்டிப்பாக மாணவர்கள் வருவார்கள் என்று சொன்னாலும் எங்களுடைய கடமையாக நம்முடைய அரசு பள்ளியை சார்ந்திருக்கின்ற நம்முடைய ஆசிரியர்களாக இருந்தாலும் சரி, உயிராளர்கள் எடுத்து சொல்லி நாளைக்கு அதுக்கான டார்கெட் நாங்கள் எப்படி நாங்கள் பிக்ஸ் பண்ண போறோம். அதுக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் சொல்றேன். மார்ச் 1ஆம் தேதி வெயில் காலமும் ஆரம்பிச்சிருச்சு. அந்த மையங்களில குறிப்பா அந்த சாமிநாட்கள் அமைக்கிறது, மற்றபடி தண்ணீர் அமைக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் செயல்படுது கண்டிப்பாக. ஏன்னா ஏற்கனவே இப்போ பிராக்டிகல் எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது நான் பள்ளிக்கூடத்துக்கு பொதுவாக எந்த எக்ஸாம் ஆரம்பிச்சாலும் நான் ஸ்கூல்ஸ்க்கு நேராக போய் நான் ஆய்வு பண்றது வழக்கம். அப்படி பிராக்டிகல் எக்ஸாம் ஆரம்பிக்கும் போது அந்த லேப்ஸ்ல பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் நான் கேட்ட கேள்வி தண்ணி எங்க வச்சிருக்கீங்கன்னு தான் கேட்டேன். ஒரு பம்பு டாப் வச்சிருக்காங்க எல்லாருமே. நீங்க சொல்ற மாதிரி அந்த ஷாமியானா வந்து கண்டிப்பாக அது அமைக்க வேண்டும். அது கண்டிப்பாக ஒவ்வொரு பள்ளிக்கூடத்தும் சொல்லுவோம். ஏன்னா பெரிய பெரிய தனியார் பள்ளி பெரிய ஆடிட்டோரியமே இருக்கு. அதனால பிள்ளைங்க அங்க அடுத்தடுத்த பேட்ச் பிள்ளைங்க அங்க உட்கார்ந்து இருக்காங்க. பட் அரசு பள்ளின்னு வரும்பொழுது அந்த வெயிலோட தாக்கம் இல்லாத அளவுக்கு அந்த பிள்ளைகளுக்கு என்ன வசதி ஏற்படுத்தி தர முடியுமோ ஒவ்வொரு ஆண்டும் என்ன செய்து கொண்டிருக்குமோ அது கண்டிப்பாக தவறாமல் செய்வோம். இன்னும் டேட்டா அது இன்னும் வரலமா, பார்த்துட்டு நான் சொல்றேன். நான் கண்டிப்பாக பொதுவாக ஒவ்வொரு டைமும் 8.5 லட்சத்துலேருந்து 9 லட்சம் பேர் எழுதுவாங்க. ஜென்ரலா 10th 10 லட்சம் எழுதினாங்கன்னா அது வந்து 11th வந்து 9 lakhs சம்திங் அண்ட் ஆட் வரும். 12th வரும்போது 8.5 lakhs வரும். இப்போ நிறைய பேர் ஐடிஐ மற்ற பாலிடெக்னிக் எல்லாம் போயிடுவாங்க 10th கவர்மெண்ட். ஸோ இட் ஷுட் பி கம் அரௌண்ட் தட். ஜென்ரலா நம்ம எஸ்ஓபிஸ் நம்ம என்ன நம்ம பள்ளிக்கூடத்துக்கு நம்ம ஒவ்வொரு முறையும் பொதுத் தேர்வுக்கு என்ன சொல்றோமோ அதை தான் we are going to follow. ஒரு காலத்துல தெரியும் நம்ம நம்முடைய ஐடி கார்டு நீங்க எடுத்துட்டு வரீங்க, ஹால் டிக்கெட் எடுத்துட்டு வரீங்க, அதை மறந்துட்டு வந்துடுவாங்க. அந்த பதஷ்டம் இருக்கக்கூடாது என்பதற்காக அந்தந்த வகுப்புல பாடம் முடிஞ்சதுக்கு மட்டும் அந்த ஹால் டிக்கெட் அவங்களே வாங்கி வச்சுக்கிறாங்க. ஏன்னா அந்த டென்ஷன் அந்த பிள்ளைங்க அதையும் மறந்துட்டு வந்துடுறதுக்கான வாய்ப்பு இருக்கும் என்பதற்காக. ஸோ இப்படி ஒவ்வொரு முறையும் என்னென்ன நாங்கள் செய்து கொண்டோம் உங்களுக்கே தெரியும். வருகின்ற கொஸ்டின்ஸ் பேப்பர் வந்து எவ்வளவு கண்காணிப்போடு இருக்க வேண்டும், அதுக்கு தனியாக ஒரு போலீஸ் ஒன்று போட வேண்டும், அந்த அறை எப்படி இருக்க வேண்டும் என்று முதற்கொண்டு கண்காணிக்கக்கூடியவர்கள் ஒவ்வொரு வகுப்புலையும் கண்காணிக்கக்கூடியவர்களை குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுத்து அவர்கள் தான் கண்காணிப்பு ஆபீசர்ஸா வர வேண்டும். ஸ்குவாடு ஃபிளைங் ஸ்குவாட் எப்படி இருக்கும், ஸ்டாண்டிங் ஸ்குவாட் எப்படி இருக்க வேண்டும், ஒவ்வொரு முறையும் நம்ம என்ன அந்த எஸ்ஓபிஸ் ஃபாலோ பண்ணுமோ அதை தான் இந்த முறையும் செய்யணும். ஒவ்வொரு முறையும் அதுக்கான கோரிக்கைகள் வைத்துக் கொண்டிருக்கார்கள். எனக்கு நம்ம நேற்று கூட நம்ம நிதி அமைச்சர் வந்து சட்டமன்றத்தில் பேசும்போது கூட எதிர்கட்சியை சார்ந்த இது சார்ந்து கேட்கும்போது கூட சொன்னாங்க, நிதி நிலைமை என்றைக்கு சீரடைகிறதோ அது சீரடையும் போது கண்டிப்பாக நீங்கள் கேட்காமல் செய்யக்கூடிய நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சர் என்று சொல்லியிருக்கிறார்கள். நிதி நிலையமே உங்களுக்கு தெரியும், நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செய்து நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுக்கு தகுந்தாப்ப அது முடிவெடுக்கும். இதுவரைக்கும் ஒரு 3 முறை நாங்கள் அழைத்து பேசினோம். உங்களுக்கே தெரியும். ஏன் கடந்த டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி கூட என்னுடைய அறையில் இரவு 11:30 மணி வரைக்கும் கூட அவங்கள்ட்ட நாங்கள் பேசியிருக்கிறோம். தெரிந்தது அவளுக்கும் தெரிகின்றது. அவள் சொல்றது நாங்கள் உரிமையோடு கேட்கக்கூடிய உங்கள்கிட்ட மட்டும்தான் எங்களால் கேட்க முடியும். எங்களுக்கும் நிதிநிலைமை புரிகிறது, புரியாமல் இல்லை. ஆனால் உரிமையோடு கேட்கக்கூடியது எங்களால் உங்களிடம் மட்டும்தான் கேட்க முடியும். எத்தனையோ ஆட்சிகள் வந்திருக்கிறது என்று சொன்னால் பல முறை எங்களை அழைத்தும் நீங்கள் பேசுகிறீர்கள், இல்லை என்று சொல்லவில்லை. இருந்தாலும் அந்த உரிமையோடு உங்களிடம் கேட்கிறோம் என்று தான் சொல்லியிருக்கேன். அந்த உரிமைக்கு என்றைக்குமே நாங்கள் மரியாதை கொடுப்போம்.